வணக்கம். மன்னிப்பு நேற்று 15 ஆக்சுவலாக 14 சாயந்தரம், சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9, ரைட். சனிக்கிழமைன்னு நான் சொன்னேன், ஆனால் 15 மறுபடியும் நான் சொல்கிறேன். 14 சனிக்கிழமை 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. 54 வாரம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் மனப்பாடமாக இருக்கும். சனிக்கிழமை ஆனால் 6 to 9 ஷேர் மார்க்கெட்டை பற்றி இவங்க நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய சார்ட் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல் ஆஃப் எ சடன் இன்னைக்கு காலையில் ஒரு 300 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 200 சொச்சம் பாயிண்ட் கீழே விழுந்துச்சு. அண்ட் அதே ஸ்பீடில் மேலே வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் ட்ராப் ஆனாங்க, எத்தனை பேர் காணாமல் போனாங்கன்றது தெரியாது. பட் புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டில் காட்டியிருக்கு. ஒன்று மறுபடி, அதாவது சாதாரணமாக அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னால், பெரிய அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னால் சாதாரணமாக எஃப்ஐஐஸ் பை பண்ணுவாங்க, டிஐஐஸ் செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ட்ரெண்டும் தொடருது. இது ஒரு சைடு இருக்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அது மாதிரி சீன் கொடுக்கல. ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னமும் படு மோசமாக போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய இடத்துல அந்த அந்த குசும்பு வேலை பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் இது எல்லாமே சார்ட்டில் காட்டும். அண்ட் சார்ட்டை நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் 6-7 வீக்ஸாக க்ளோஸ் டு அபவுட் 70-80 ஸ்டாக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். உங்கள் பேமெண்ட் அனுப்பின கையோட உங்களுக்கு வேண்டிய ஒரு 2 இல்லை 3 ஸ்டாக்கு, முடிஞ்ச அளவுக்கு 2ஓட நிப்பாட்டிங்க. ஏன்னா நிறைய பேர் வரும்போதும் அனலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஒன்று, அந்த லிஸ்ட் அனுப்பிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, பிஃபோர் சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock அனுப்பிடுங்க. லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். மார்க்கெட் பேயாட்டம், ரைட். இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் 24,200 லெவலில் டச் பண்ணிவிட்டு மறுபடி மேலே எங்கே போய் நிற்கிது, 24,868-70 பெரிய ஸ்விங்கு. அதாவது க்ளோஸ் ஆனப்போ 211 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு. பேங்க் நிஃப்டியும் அதே லெவல் தான், 219 பாயிண்ட்ஸு. இன்றைக்கி மோஸ்ட்டாக, ரைட், 2 ஸ்டாக்கு, ஒன்று ரிலையன்ஸு, இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி. இவங்க 2 பேரும் தான் மேஜராக மார்க்கெட்டை மூவ் பண்ணுது. அது டவுன் சைடும் ஆகட்டும், அப் சைடும் ஆகட்டும், ஸ்விங்கில் தேவர் தி மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 1,300 பாயிண்ட்ஸ், 1,294 பாயிண்ட்ஸ், ரைட், ஸ்விங், இன்ட்ராடே ஸ்விங். ஆனால் க்ளோஸ் ஆனது 200 பாயிண்ட்ஸ். ஸோ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் சாதாரணமாக 1:3 இருக்கும். இது 100னா அது 300 இருக்கும். இன்றைக்கி அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே கிடையாது. லாஸ்ட் 2 டேஸாகவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், மார்க்கெட் எஸ்பெஷலி நேத்தோட வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள், மார்க்கெட்டில் நிஃப்டியோட ஸ்ட்ரென்த் காட்டுது. தோ நேற்று -87 பாயிண்ட்ஸு, ஆனால் நிஃப்டியில் ஸ்ட்ரென்த் காட்டுது அப்படின்றது இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லியிருந்தேன், ரைட். ஆனாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம் சொல்லியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் அப்சைட் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சாதாரணமாக வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே நம்ம பார்த்தது என்னது, எக்ஸிட் பண்ணி ஓரத்தில் நிற்பாங்க. இந்த தர கொடுத்துருக்குறாங்க. 2 விஷயம். நேத்தோட நிஃப்டி லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், புட் சைடில் 24,500, 530, 550 இந்த லெவலில் ஹையஸ்ட் புட் இருந்துச்சு. காலை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான். நேற்று எக்ஸ்பைரி இல்லை. ஸோ அடுத்த வாரத்துக்கான இதுலேயும் ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ப்ரெட்டு வாஸ் அபவுட் 300 பாயிண்ட்ஸ். 2 சைடுமே போட்டு மிதிச்சிட்டாங்க. ஸோ டவுன் சைடில் புட்டு செல் பண்ணவங்களையும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ண வச்ச, அது முடித்த கையோட மேலே காலை செல் பண்ணவங்களையும் ட்ராப் பண்ணாங்க. பியூட்டி என்னதுன்னு சொன்னால், இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக கீழே வந்துட்டு இருக்கும் போதும் நிறைய பேர் கால் ரைட் பண்ணாங்க. அண்ட் வீக்கெண்டு நெக்ஸ்ட் 2 டேஸில் டைம் டிகேயில் சாப்பிட்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தது, மொத்தமாக காலி பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நாள் கழிச்சு, மறுபடியும் நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு கால் சைட்லேயும் அடி வாங்கினாங்க, புட் சைட்லேயும் அடி வாங்கினது இன்றைக்காக தான் இருக்கும். ஸோ ஜாக்பாட் அடிச்சிருக்கிறாங்க. சம்
ஹெச்என்ஐஸாக இருக்கலாம், இல்லை எஃப்ஐஐஸாக இருக்கலாம், இல்லை அல்கோ ட்ரேடர்ஸ், ஹை பவர் அல்கோ ட்ரேடர்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தால் தப்பிச்சு இருந்திருக்கலாம் ரெண்டு சைட்லையுமே. இன்றைக்கி வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. பயங்கர ஸ்விங் ஆச்சு. அடி வாங்கினது மெட்டல் தான், ரைட்? என்ன வேணா இருக்கட்டும், மெட்டல். நேற்று கூட நம்ம பார்த்தோம் நேஷ்னல் அலுமினியம் பெருசாக அடி வாங்கியிருந்துச்சு. இன்றைக்கி சேல் 3.8% அடி வாங்கியிருக்கு. நாங்கள் சேல் நிறைய வச்சுருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை, எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறோம். சேல் வந்து இன்றைக்கி வந்து பெருசாக அடி வாங்குச்சு. ராம்கோ சிமெண்ட், ரைட்? ராம்கோ சிமெண்ட் வந்து ரொம்ப நல்லா அப் மூவ் கொடுத்துருக்கு. ஷார்ட் கவரிங்னால தான் மேலே போயிருக்கு 4.1%. இன்றைக்கி வந்து ஒரு சிமெண்ட் டீலரை வந்து நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? சிமெண்ட் பிஸ்னஸில் எப்படி இல்லீகலாக ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க, பில்லு இல்லாத டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, அதுவும் கார்ப்பரேட் லெவலில் நடக்குது, அது எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்கும் போதும் கொஞ்ச நேரம் மண்டையை சொரிஞ்சிக்கிட்டேன். அப்போ வாட் இஸ் தட் கவர்மெண்ட் இஸ் டூயிங், ரைட்? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்ன்றது ஒரு சின்ன இது, ஒரு சின்னோண்டு டீலர், ஹி இஸ் டீலிங் வித் சே சம்திங் லைக் மந்த்லி அபவுட் 2 crores வந்து அவர் டீல் பண்ணுறாரு. அவரே வந்து இந்த அளவுக்கு சொல்கிறாருனால் கார்ப்பரேட் லெவலில் எப்படி இருக்குன்றதை நினச்சி பார்த்தேன். இப்போ புரியுது ஏன் சிமெண்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக குறைக்கிறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமெண்ட் ப்ரைஸ் வந்து படிப்படியாக கீழே குறைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து 30 ரூபா பர் பேக் வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பின்னாடி ஏன் இது மாதிரி இறக்கி ஏற்றுறாங்க? அப்போ இந்த கார்ப்பரேட்ஸ் லெவல், அவரை வந்து அவர் லெவலில் பேசினார். பட் நம்மள்ட்ட வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறோம். சார்ட்டில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கிறோம். அந்த சார்ட்டை பார்த்துட்டு இவர் சொல்கிற டேட்டாஸை பார்த்துட்டு பார்க்கும் போதும் வாட் எ கேம் தே ஆர் பிளேயிங், ரைட்? இந்தியா சிமெண்ட்ஸை எப்படி டேக் ஓவர் பண்ணாங்கன்றது வி ஆர் ஏபிள் டு ஆல்மோஸ்ட் இன்டர்பிரேட் பண்ண முடிஞ்சிச்சு. எனிவே அது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி பாரதி ஏர்டெல் எந்த அளவுக்கு வந்து ராம்கோ வந்து மேலே ஏறிச்சோ, ராம்கோ சிமெண்ட்ஸ் வந்து 4.1% ஷார்ட் கவரிங்கில் ஏறிச்சோ, இது வந்து லாங் பில்டப்பில் வந்து ஏறி இருக்கு. பாரதி ஏர்டெல் இஸ் தி பிக்கஸ்ட் கெய்னர் ஆஃப் தி என்டையர் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வைக்கலாம். அதாவது டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ரிலையன்ஸு, ஜியோ, நம்ம ஜியோ, ரைட்? ஜியோ, பாரதி ஏர்டெல், இன்னொன்று வந்து நம்ம வோடோஃபோனை வந்து பயங்கரமான ப்ராஃபிட் வந்திருக்கிறதாக பேச்சு வந்திருக்கு. நம்ம பார்த்துக்கலாம். அது காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருந்த கடனை எல்லாத்தையுமே வந்து டிவிடெண்டாக இதாக மாற்றிட்டாங்க, ஈக்விட்டியாக மாற்றிட்டாங்க. அப்போ கடன் எதுவுமே கொடுக்க வேணாம். கடன் இல்லைன்னு சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி எடுத்துங்களேன், நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தருக்கு கொடுக்கணும். அந்த 10 லட்ச ரூபா கொடுக்கும் போதும் என் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும், உத்தம் வந்து 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. அண்ட் மாதம் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 ரூபா வட்டி கட்டுறாப்புல. அப்போ வட்டி கட்டுறாங்க, கடன் இருக்குது. இதை வந்து நான் ஈக்விட்டியாக மாற்றிட்டேன்னா, அவரை வந்து நான் ஷேர் ஹோல்டராக மாற்றியாச்சு. அவருக்கு வந்து அந்த 10 லட்சத்துக்கு நான் வந்து ஷேர்ஸ் கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு கடன் கிடையாது. ஆல் ஆஃப் எ சடன் போன மாதம் வந்து எனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு, 50,000 ரூபா வட்டி கட்டிகிட்டு இருந்தேன். 50,000 ரூபான்றது ஜாஸ்தி. எனிவே வில் கீப் இட் அஸ் கணக்குக்கு தானே, சும்மா விளையாட்டுக்கு தானே. ஸோ 50,000 ரூபா வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். இந்த 10 லட்ச ரூபா இப்போ வந்து ஈக்விட்டியாக மாற்றியாச்சு. ஸோ அவர் வந்து என் ஷேர் ஹோல்டர் ஆகிடும். அப்போ கடன் போயிடுச்சு, வட்டியும் கட்ட வேணாம். அப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் தானே, அந்த 50,000 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட் தானே. இப்படி தான் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்திருக்கு. எனிவே குட் நியூஸ். மார்க்கெட்டில் வந்து 3 ஜாம்பவான்கள், பிஎஸ்என்எல் இப்போதைக்கு விட்டுறலாம், பட் தேவர் தி ஹையஸ்ட் கெய்னர் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ், மெயின்லி பிகாஸ் ஆஃப் இவங்க எல்லாருமே வந்து 5G எடுத்துகிட்டு வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே வந்து ரேட்னால தே மூவ் டு பிஎஸ்என்எல். இதை விட்டுருங்க. இப்போ மார்க்கெட் லீடர் யார்? ஒரு காலத்தில் பாரதி ஏர்டெல் இருந்துச்சு, அவங்கள்ட்ட வந்து எல்லாம் பிடுங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட் லீடர் யார்? ஜியோ. அப்போ இவனுக்கு தாத்தா ஒருத்தர் வராரு, எலான் மஸ்க், ஸ்டார்லிங்க் வரும்போதும் மனுஷன் வந்து கொடுக்கலாம், ரைட்? நிச்சயமாக வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் அ டெக்னாலஜி வே டேரெக்டாக நீ வந்து எந்த எக்யூப்மெண்ட் வேணாம், டேரெக்டாக உன் மொபைலுக்கு வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அவரே வந்து அவர் மொபைல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அது வேறு விஷயம். நேற்று வந்து நம்மளோட
15 வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு 15ல் வந்து டைரெக்டாக நீ வந்து சேட்டலைட் ஃபோனோட கனெக்ட் பண்ண முடியும். சேட்டலைட் ஸ்டார்லிங்க் மாதிரி ஒரு கம்பெனி கூட நீ வந்து டவுன்லோட் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் உங்களோட மொபைல் ஃபோனை ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத யூ கேன் கனெக்டட் வித் சேட்டலைட் கனெக்ஷன்ஸ். அப்போ நிச்சயமாக ஜியோடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது until unless they come out with faster. எனிவே பாரதி ஏர்டெல் ஏற்கனவே வந்து வேர்ல்டு ஒன்னு நினைக்கிறேன். ஜப்பான் ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க, சேட்டலைட் ஃபோன் கனெக்ஷன்ஸு. அவங்களும் லான்ச் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. வீல் வெயிட் அண்ட் சி. மணப்புறம் தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 3% இன்னைக்கு அப்பு. தெரியல ஏன் மேலே போயிட்டுருக்குன்றது. இன்னும் பர்சனலி சார்ட் வைஸ் பேட்டர்ன்ஸ் மாறிடுச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து சார்ட்டை வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிக்ஸான் நம்ம வந்து அரௌண்ட் 15,000 லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போதும் 18,000 டார்கெட் போட்டிருந்தோம். அண்ட் இன்னைக்கு 18,025 லெவலில் வந்து டச் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி மண்டே அன்னைக்கு என்ன ஆக போகுதுன்றது நம்ம பார்க்கணும். அண்ட் ஓவரால் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரென்த்து காட்டியிருக்கு. அண்ட் டெஃபினட்டாக அந்த 24,800 லெவலுக்கு மேலே போய் நிற்கிது. ரைட், அந்த நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 24,825 அந்த லெவலுக்கு மேலே நிற்கிது. இட் இஸ் ஷோயிங் ஸ்ட்ரென்த் அண்ட் டே ஹை கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தது 24,665 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபர்தர் ஸ்ட்ரென்த் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு நூல் நேற்று க்ளோஸ் ஆன லெவல் வந்து 647 க்ளோஸ் ஆந்துச்சு. அந்த 15 to 18 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. வில் வெயிட் அண்ட் சி. மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் வந்திருக்குன்னு சொன்னோம். அண்ட் டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் இஸ் ஷோயிங் தட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று கோல்டு வந்து பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. எப்பயுமே நீங்கள் வந்து ட்ரெண்ட் எடுத்து பாருங்கள். வருஷம் லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸாக நீங்கள் எடுத்து பாருங்கள். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் December 15th பக்கமாக, ரைட், December 15th பக்கமாக கோல்டு எப்பயுமே வந்து கிராஷ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, ஜான்வரியில் மறுபடி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சோ அதுலேருந்து மேலே தான் வந்து ஓப்பன் ஆகும். அது காரணம் மோஸ்ட் ஆஃப் தி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ப்ராஃபிட் காட்டுறதுக்கோசரம், அவங்க கிளைண்ட்டுக்கு ப்ராஃபிட் காட்டுறதுக்கோசரம் தே செல் ஆல் தி ப்ராடக்ட்ஸ். அண்ட் கையில் இவ்வளோ கேஷ் வச்சுருக்கிறேன், இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு காட்டுறதுக்கோசரம் சாதாரணமாக நடக்கிற இது வருஷம் நடக்கிற ஒரு ட்ராமா. நம்ம வந்து இந்த சாந்தா க்ரூஸ் ரேலின்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா, அந்த சாந்தா க்ரூஸ் ரேலி எல்லாமே இந்த சம்மந்தப்பட்டது தான். இது வந்து ட்ரெஸ்ஸிங்னும் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி அலங்காரம் படுத்துகிறாங்க அதே மாதிரி தான். அவங்கவுங்க போர்ட்ஃபோலியோ வந்து தே ஆல்வேஸ் ட்ரை டு மேக் இட் அப் ஸோ தட் ஜனவரி 1 ரிப்போர்ட் காட்டும் போதும் ரிப்போர்ட் கார்டு அழகாக இருக்கணும். இதுதான் வந்து சாந்தா க்ரூஸ் ரேலி. அண்ட் அதுதான் சில்வர் அண்ட் கோல்டு ஆல்சோ. ருப்பியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 85 லெவலில் டச் ஆச்சு. கடைசியாக போன தரம் வந்து 85.05 5 பைசா 85 ரூபா 5 பைசாவில் இருந்துச்சு. இன்றைக்கி 85 ரூபா 35 பைசா வரைக்கும், 35ல் 3.5 பைசா வரைக்கும் வந்துச்சு. ரைட், ஸோ போன தரையோட அந்த ஹையை வந்து உடைக்கலை. அண்ட் ரைட் நவ் 84.80 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 8,000 கீழே வந்துச்சு. நேற்று கோல்டு நல்லா பெருசாக அடித்தாங்களே. ஸோ 7,970 980 லெவலில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் சென்னையோட ஹோல்சேல் ரேட் கோல்டு ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று ஆல்மோஸ்ட் 96,000 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ரைட் நவ் 92,300 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அபவுட் 4,000 ருபீஸ் வந்து கீழே அடிச்சிருக்கு. 3,500 ருபீஸ் பர் கேஜி அடிச்சிருக்கு. இது அகெயின் சென்னையோட 999 குவாலிட்டி சில்வர். இந்த ப்ரோக்ராம் அரவுண்ட் 6 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். FII டேட்டாஸ் வரல. டேட்டாஸ் வந்துச்சுனால் அந்த டேட்டாஸ் வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நாளைக்கு நம்ம கொடுக்கலாம். நாளைக்கு நம்மளோட ஜோஹோ மீட்டிங்க்கு முன்னாடி சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட் இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.